सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ குருபியோ நமஹ. இப்போ அஜ்ஞானாத்தியாசம்ங்கிறது ஆத்மாவில முதல்ல இருக்கு, அனாதியாக இருக்கு. அனாதியாக இருக்குன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன காரணம் கேட்க முடியாது. அதனால அது காரணம் வேண்டாம். அப்புறமா எந்த ஒரு காரியங்கள் வருதோ அதுக்கு காரணமாக அந்த அத்தியாசம் இருந்து விடுறது. அனாதியான அஜ்ஞானாத்தியாசம். அகங்காரங்கிறது இருக்கே, அது அனாதியாக இருக்கக்கூடியது இல்லை. இத பிரவாகானாதீர் வேணும்னா சொல்லலாம். ஆனா ஸ்வரூபத்தா இது ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இருக்காது. சிருஷ்டி காலத்துல அகங்காரத்தை சுவாமி சிருஷ்டி பண்ணி கொடுத்தார். அதனால அகங்காராத்தியாசம் வந்தது. அதனால இது அஜ்ஞானாத்தியாசம் மாதிரி அனாதி கிடையாது. இப்ப இந்த அத்தியாசம் வரத்துக்கு அஜ்ஞானாத்தியாசம் காரணமா இருக்கு. அப்ப அகங்காராத்தியாசம் வரத்துக்கு முன்னாடி ஆத்மாவில அஜ்ஞானாத்தியாசம் வந்து கொடுத்து இல்லையா? அதனால அஜ்ஞானாத்தியாச விசிஷ்டே அகங்காராத்தியாச. ஏற்கனவே அஜ்ஞானாத்தியாசத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யத்தில அகங்காரம் சேர்ந்துள்ளது. அத்தியாசத்தினாலே என்ன சொல்றார்? தேன அஜ்ஞானாத்தியாச விசிஷ்ட சைத்தன்யே அகங்காராத்தியாச. இது அகமிதி தாவத் பிரதமோத்தியாசான்னு பஞ்சபாதிகையில் சொல்லியிருக்கார். இந்த அகங்கிற அத்தியாசம் வந்தாதான் மற்றபடி அதுக்கப்புறம் இந்திரியாத்தியாசம், பிராணாத்தியாசம், தேகாத்தியாசம் இது எல்லாமே வர முடியும். பாக்கிய விஷயங்கள்லாம் வரும். அதனால முதல்ல வரக்கூடியது அகம். இதை உபனிஷத்து கூட சொல்றது. முதல்ல விராட் புருஷன் தான் உற்பத்தி ஆனார். கண்ணை திறந்து பார்த்தார், ஒண்ணுமே இல்லை. பயந்தார், பயந்து கத்தினார். அப்புறம் அவருக்கு தெளிவு பிறந்தது. பயம் நிவர்த்தி ஆயிடுச்சு. யாருமே இல்லையே, நான் எதுக்காக பயப்படணும்னு அவர் யோசிச்சு பார்க்கும் போது பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் முதல்ல சோஹமஸ்மி அகமஸ்மி அக்ரேவியாகிறது. அவர் அகம் அப்படின்னு தன்னை சொல்லினாராம். சொல்லினதுனால அகம்னு பேராயிடுச்சு அப்படின்னு கதை சொல்றது. இது எதுக்காக சொல்றது? அகங்காராத்தியாசம் தான் முதல்ல வந்ததுங்கிறத சூச்சனை பண்றதுக்காக இந்த ஸ்ருதி வந்திருக்கு. இந்த கதை அகம் அப்படிங்கிறது முதல்ல வருது, அப்புறம் தான் மமா. அதனால அகங்காராத்தியாசம் வந்ததுக்கு பிறகுதான் பாக்கி எல்லாமா. தத் விசிஷ்டே காம சங்கல்பாதீனாம் அகங்கார தர்மானாம் இந்திரிய தர்மானாஞ்ச காணத்வ பகிரத்வ கிளீபத்வாதீனாம் அத்தியாசா. இந்த அகங்கார விசிஷ்டமான அகங்காராத்தியாசத்தோடு சேர்ந்த ஆத்மாவிலே அந்தஸ்கரணத்துடைய தர்மங்கள்னு சொல்றோமே, காமம், சங்கல்பம், இச்சா, விசிகிச்சா, போக்குவரத்து எல்லாம், இது எல்லாம் அத்தியாசம் செய்யப்படுகிறது. அதனால தான் எப்படி தெரியுதுன்னா, அகம் இச்சாமி, அகம் ஜானாமி, அகம் சங்கல்பயாமி, நான் பண்றேன்னு தெரியுது. எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றான். எனக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னா அகங்கிறது அதுல வந்துடுத்து. அதுக்கப்புறம் தான் இந்த ஆசை வந்துருக்கு. ஆசையுடைய அத்தியாசம் பிற்பாடு வந்திருக்குங்கிறதுனாலதான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்றான். அதே மாதிரி இந்த இந்திரிய தர்மங்கள் இருக்கு. இப்ப கண்ணுல தோஷம்னு சொன்னா அதுதான் அதை என்ன சொல்றது? காணத்துவம், அந்தத்துவம். காது சரியா கேட்கல, அதனுடைய தோஷம் சொன்னா பகிரத்துவம். இப்படி எல்லாம் தோஷங்கள் இருக்கே, இந்திரியங்களுடைய தோஷம். இது கூட அகங்கார விசிஷ்டத்துலதான் அத்தியாசமாகுது. அதனாலதான் கண்ணுக்குள்ள சக்தி சரியா இல்லை, பாக்குறது சரியா இல்லைன்னு சொன்ன நான் அகம் அந்தகாங்கிறான். நான் குருடன். ஆத்மா எப்படி குருடன் ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஆத்மா குருடன் சொல்லல, அகம் நான் குருடன் சொல்றான். அப்ப என்னாச்சு? அந்த அகங்கிறது அதுலதான் இந்திரியத்துடைய தர்மமான அந்த குருட்டு தரம்ங்கிறது அத்தியாசமாகிறது.
ஆக அந்த அந்தத்துவம், காணத்துவம், பதிரத்துவம், மூக்கத்துவம் எல்லாமே சொல்லலாம். எல்லா இந்திரியங்களுடைய தர்மமும் ஆத்மாவில தெரியும் போது அகங்கிறதோட சேர்ந்துதான் தெரியுது. அப்படிங்கறதுனாலே அகங்கிற அத்தியாசத்தோடு சேர்ந்து இருக்கும் ஆத்மாவில தான் இந்திரியாத்தியாசங்கள், இந்திரிய தர்மாத்தியாசங்கள் எல்லாம் வருது. இந்திரியானாம் தூ பரோக்ஷத்வாத் ந அபரோக்ஷ தர்மியத்தியாசா இது சித்தாந்த. இந்த இந்திரியத்தை நேர தேகம் போல அத்தியாசம் ஏன் சொல்லலே, இந்திரிய தர்மங்களுக்கு அத்தியாசம்னு சொல்றேன்னா அது சொல்றாரு. இந்திரியம் அத்தீந்திரியம், இது நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இல்லை. அதனுடைய தர்மங்கள் வேணும்னா தெரியும், ஆனா இந்திரியம் தெரியாது. அதீந்திரியமா இருக்கிறதுனால இதனுடைய அத்தியாசம் நமக்கு பரிசீலனை காண்பிக்க முடியாது. அதனால சித்தாந்தத்துல எப்படின்னு சொன்னா, இந்திரியங்கள் ஸ்வரூபத்தா அத்தியஸ்தமா இருந்தாலும் கூட அந்த அத்தியாசம் யாருக்கும் தெரியாது. அப்படிங்கறதுனாலே தர்ம புரஸ்காரேன அத்தியாசம், அதனுடைய தர்மத்தை வச்சுதான் இந்திரியத்துடைய அத்தியாசம்னு சொல்றோம். ஸ்தூல தேகம் மாதிரி இல்லை. இதை சொல்றார், இந்திரியானாம் தூ பரோக்ஷத்வாத் ந அபரோக்ஷ தர்மிய அத்தியாசா. அதாவது தர்மினா இந்திரியங்கள், இந்திரியங்களுக்கே நேர சுக்தியில ரஜதம் அப்படின்னு அத்தியாசம் வர மாதிரி ஆத்மாவோட நேர அத்தியாசம் வருதில்லை. வந்தா தெரியணுமோ இல்லையோ, தெரியல. அதனால தத்விசிஷ்டே ஸ்தூல தேகாத்தியாசா தர்ம புரஸ்காரேணைவ அகம் மனுஷ்யா இத்யாத்யாகாரः ந து ஸ்வரூபதः அகம் தேஹா இது அத்தியாசா. இந்திரியாத்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் மேல இது சூக்ஷ்ம சரீராத்தியாசம் எடுத்துப்போம். இந்த சூக்ஷ்ம சரீராத்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் அது மேல ஸ்தூல தேகாத்தியாசம் வருது. அத்தியாசம் மேல அத்தியாசம். இந்த ஸ்தூல தேகாத்தியாசம் எப்படி வருது? அகம் ஸ்தூல தேகா அப்படின்னு யாருமே பேசுறது இல்லை. நானே தேகம் அப்படின்னு யாராவது சொல்றது இல்லை. ஆனா நான் மனுஷன்னு சொல்றேன். அப்ப இந்த தேகத்துக்கு தேகங்கிற ரூபத்துல அத்தியாசம் இல்லை. மனுஷன், மனுஷா, கௌரஹா, கிருஷா அப்படி எல்லாம் சொல்லும் போது நான் மனுஷனாக இருக்கிறேன், பிராமணனா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், சேப்பா இருக்கேன் அப்படின்லாம் சொல்றேன். அந்த ரூபத்துல தேகத்துக்கு அத்தியாசம் வருதே தவிர தேகங்கிற ரூபத்துல அத்தியாசம் வரணும். அதை சொல்றார் தர்ம புரஸ்காரேணைவ அத்தியாசா. அந்நிய தர்மத்தோடு தான் சேர்த்து, வெறும் நான் தேகம் அப்படின்னு யாருக்கும் தெரியல. அகம் மனுஷ்யா இத்தியாதி ஆகாரா நது ஸ்வரூபதா அகம் தேக இது அத்தியாசா. அப்படி தெரியல. ததா பிரதீத்திய பாவாத், எல்லாமே அனுபவானுசாரேன கல்பனம் பண்ணக்கூடிய விஷயம். நான் தேகம், இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு உனக்கு தெரியல. ஆனா மனுஷன்ங்கிறது தெரியுது. அந்த அனுபவத்துக்கு தகுந்தா போல அத்தியாசத்தை வச்சுக்கணும். ஏன் இப்படி அத்தியாசம் வரலன்னு கேட்கப்படாது. வந்த அத்தியாசம் எப்படி வந்ததுன்னு சொல்லலாமே தவிர இந்த மாதிரி ஏன் அத்தியாசம் வரலன்னு கேட்க முடியாது. தத்விசிஷ்டேக ஸ்தௌல்யாதீனாம் தேக தர்மானாம் அத்தியாசா. இந்த ஸ்தூல தேகத்தினுடைய தர்மங்கள் எல்லாம் ஆத்மாவில அத்தியாசமாய் தெரியுது. ஸ்தௌல்யாதீனாம், ஸ்தௌல்யம், கௌரத்துவம், கிருஷத்துவம், போக்குவரத்து எல்லாம், மனுஷத்துவம் கூட அப்படிதான். அந்த தேகாத்தியாசம் ஆத்மாவில வந்ததுனாலே ஆத்மாவில தேக தர்மங்கள்லாம் இருக்குன்னு தெரியுது. அக்னிக்கும் அந்த அயப்பிண்டத்துக்கும் அபேதாத்தியாசம் வந்துடுச்சுன்னா இப்ப அயப்பிண்டத்துக்கு அக்னிக்குடைய தர்மமானது தாககத்துவம் சேர்றது. அதுவே கொதிக்கிறது, அதுவே தகனம் பண்றது அக்னி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கே தேகத்தினுடைய தர்மங்கள் எதுவா இருந்தாலும் இப்ப ஆத்மாவுக்கு வந்துடும். ஆத்மாவுக்கு வந்துடும்னா அத்தியாசத்தினால ஆத்மாவுடைய தேகாத்தியாசம் வரை சுவாரசிகமான அகங்கிற அத்தியாசம். இதுக்கு மேல மமங்கிற அத்தியாசம். மமங்கிற அத்தியாசம் எப்படி? தத்விசிஷ்டேச பாஹ்யானாம் புத்திர பாரியாதீனாம் சாகல்ய வைகல்யாதி தர்மாத்தியாசா. இந்த தேகாத்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் பாஹ்யமான இந்த தேகத்தை ஆத்மான்னு பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் அனாத்மா தானே. இவனோடு சம்பந்தப்பட்ட புத்திர பாரியாதிகள்லாம் எல்லாமே அனாத்மாவில் சேரும். ஆனா அந்த புத்திர பாரியாதிகளுக்கு வரக்கூடிய சாகல்ய வைகல்ய தர்மங்கள் இங்க அத்தியாசமாகி வருது. யாருக்கு? யாருடைய புத்திரனோ அந்த புத்திரனுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னு சொன்னா அந்த அவனுக்கு சம்பந்தியா இருக்கக்கூடிய அந்த பிதாவுக்கு
கஷ்டம் வருது, அவன் துக்கப்படுறான். ஆரியக்கு ஏதாவது சிரமம் வந்ததுன்னு சொன்னா இவன் துக்கப்படுறான். அந்த வாழ்க்கை ஏதாவது சௌக்கியம் வந்ததுன்னு சொன்னா இவன் சௌக்கியமா இருக்கான், சந்தோஷப்படுறான். அப்ப இதுல என்ன தெரியுது, பாக்கியமான புத்திர பாரியாதிகளுடைய தர்மங்கள்லாம் இவனுக்கு வருது. எப்படி வருது? அத்தியாசத்தினால்தான் வரணும். எப்படி அத்தியாசம் வருதுன்னா அதான் அகம் மமத்வாத்தியாசம். இந்த இடத்துல தர்மாத்தியாசம். இங்க அகமேவ புத்திரா அகமேவ பாரியான்னு சொல்ல மாட்டான். ஆனா அவன் அந்த புத்திர பாரியாதிகளுக்கு ஏதாவது ஒரு குறைவு நிறைவு ஏதாவது வந்ததுன்னா சாக்கல்யம் வைக்கலையும் அதெல்லாம் இவனுக்கும் வந்த மாதிரி தெரியும். ஏவம் சைதன்யாபி. இப்ப என்ன ஆச்சு, இதெல்லாம் ஒரு பக்கமா அத்தியாசத்தை ரெண்டு பண்ணார். அதாவது ஆத்மா, அந்த ஆத்மாவில அஜ்ஞானாத்தியாசம் இருக்கு, அது மேல அகங்காராத்தியாசம் வந்தது, அதுக்கு மேல சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மங்கள்லாம் அத்தியாசனால வந்தது, அதுக்கப்புறம் ஸ்தூல சரீராத்தியாசம் வந்தது, ஸ்தூல சரீரத்தினுடைய தர்மங்கள்லாம் ஆத்மாவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் இதையும் தாண்டி இருக்கக்கூடிய புத்திரபாரியாதிகளுடைய சாக்கல்ய வைக்கல்யம் சுகம் துக்கம் போக்குவரத்து எல்லாம் இங்க அத்தியாசனால வருது அப்படின்னு ஒரு வழியா சொல்லி பார்த்தார. இப்போ இது எல்லாம் சைத்தன்யத்துல அத்தியாசம் வந்ததுன்னு சொன்னாரோ இல்லையோ, இப்ப இந்த சைதன்யத்தை இது எல்லாத்துலயும் அத்தியாசம் வந்ததுன்னு சொல்றோம். அடுத்தது ஏவம் சைதன்யஸ்யாபி அகங்காராதிஷு தேக பரியந்தேஷு அத்தியாசா சம்சர்கதா. இந்த சைத்தன்யம் அகங்காரத்துல தெரிகிறது அத்தியாசத்தினாலே. அந்த சைத்தன்யம் அகங்காரத்தை தாண்டி இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துல தெரிகிறது, மனசு எல்லாத்திலையும். அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரத்துல கூட அந்த சைத்தன்யம் தெரிகிறது. இப்படியாக போகணும். ஆக தத் விபரியேன என்ன பாஷ்யத்தில் சொல்லிட்டா, அகங்காராதிஷு தேக பரியந்தேஷு. இந்த சைத்தன்யம் தேக பரியந்தம் இவனுக்கு அத்தியாசத்தாலே தெரிகிறது. தேகத்தை பார்த்தாலே இது காஷ்டலோஷ்டம் மாதிரி இல்லை, இது சேத்தனமானதுன்னு பார்த்தாலே தெரிகிறது இல்லையா, அதனால அதுவரையில் அத்தியாசம் ஆடுது. ஆனா புத்திரபாரியாதிகள்ல இவனுடைய சைத்தன்யம் அத்தியாசம் ஆடுது இல்லை. அதனால தேக பரியந்தேஷு அவ்வளவுதான் சொன்னார் அத்தியாசா. இந்த அத்தியாசம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அகங்காராதிகள்லாம் புருஷா உற்பத்தி பண்ணி அத்தியாசம் வந்தது, ஸ்வரூபமே அத்தியஸ்தம். ஆனா ஆத்மாவுக்கு அதுல அத்தியாசம் பண்ணும்போது ஆத்மஸ்வரூபம் புருஷா வரல, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான். அதனால இதுக்கு சம்சர்காத்தியாசம் சொல்றது, ஸ்வரூபாத்தியாசம் இல்லே. அதனால சம்சர்கதா. சம்சர்காத்தியாசம் அப்படின்னு சொன்னா ஆத்மாவுடைய தர்ம சம்சர்க்கம் சொல்லல, ஆத்மா அதோட சேர்ந்த மாதிரி தெரியுது, ஆத்மா அதோட சேர்ந்த மாதிரி தெரியுது. சம்பந்தத்துக்கு அத்தியாசம். அத்தியாச வியவதான தாரதமியாச்ச பிரேம தாரதமியம். நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இது என்ன முதல்ல அஜ்ஞானாத்தியாசம், அது மேல அகங்காராத்தியாசம், அது மேல சூக்ஷ்ம சரீரம், அதுக்கு மேல ஸ்தூல சரீரம், அதுக்கு மேல புத்திரபாரியாதி, இப்படி என்னமோ ஒரு வரிசையா கிரமமா எடுக்கிறே. இது இருக்கு எல்லாம் மொத்தமா ஒரேடியா சொல்லக்கூடாதா? இது எல்லாமே அந்த ஆத்மாவில அத்தியாசம் வந்திருக்குன்னு சொல்லலாம், இது எல்லாத்துலயும் ஆத்மாவுக்கு அத்தியாசம் இருக்குன்னு ஒரேடியா சொல்லிட்டு போலாமே, இத வரிசைக்கிரமப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பான். சொல்லுவான், இந்த வரிசை கிரமத்துல ஒரு தாத்பரியம் இருக்கு. எது ஆத்மாவில முதல்ல அத்தியாசம் பண்ணப்பட்டதோ அதுல பிரியம் ஜாஸ்தி. அகங்காரம் முதல்ல அத்தியாசமானதால அகங்கிறது ரொம்ப பிரியம். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்திரியாதிகள்லாம் இருக்கே, அதுக்கு ரெண்டாவது, அதுக்கு அப்புறம் தான். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய இந்த சரீரம், ஸ்தூல சரீரம் இருக்கே, அது மூணாவது படியில இருக்கு. அதையும் தாண்டி புத்திரபாரியா வித்தாதிகள்லாம் இன்னும் தாண்டி தள்ளி இருக்கு. பிரீத்திக்கு விஷயம் ஆத்மாவுடைய அந்த அத்தியாசம் நேரடியா வராம இதை தாண்டின்னு பரம்பரையா வரதுனாலே அதுல அந்த பிரீத்தியும் அதுக்கு தகுந்த அவளை கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அந்தகரணத்துல எப்படி சைத்தன்யம் பிரதிபலிக்கிறதோ அத்தியாசத்தினாலே, அவ்வளவு சைத்தன்ய பிரதிபலிப்பு இந்த ஸ்தூலமான சரீரத்தில் இல்லை, அதை விட குறைஞ்சு போறது. அதனால ஏன் குறைஞ்சு போறது, அது அந்தகரணத்துல பிரதிபலனம் ஆகி அதுக்கப்புறம் இதுக்கு வரணும். இந்த அத்தியாசம் கிரமமாக தத்வாரான்னு வரிசைப்படுத்தினத்தால இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. இதை சொல்ற அத்தியாச வியவதான தாரதமியாச்ச பிரேம தாரதமியம். எது கிட்ட உடனே அத்தியாசம் வந்ததோ அது ரொம்ப அதிசயமான பிரேமைக்கு விஷயம்.
மெதுவா இது வந்து அப்புறம் கடைசியில வந்ததுன்னா அதுவும் மெதுவாதான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சமான பிரேமத்துக்கு விஷயமாகும். பிரதுக்தம் வார்த்திகாமிருதே, இந்த விஷயத்தை சுரேஸ்வராச்சாரியார் சொல்றா. இத்தாத் புத்திர பிரியா, புத்திராத் பிண்டா, பிண்டாத் ததேந்திரியம், இந்திரியேபிய பிரிய பிராணஹ, பிராணாதாத்மா பரஸ்பிரியா. வித்தம்னா பணங்காசு. பணங்காசை விட புத்திரன் பிரியமானவன். அதாவது பணங்காசு போலாமா புத்திரன் போலாமா அப்படின்னு கேட்டா, பணங்காசு போனா போறது, புத்திரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா. அதனால வித்தத்தை விட புத்திரனை அதிக பிரியம்ங்கிறது லோகத்துல பிரசித்தமா இருக்கு. புத்திரனை விட புத்திராத் பிண்டகா, பிண்டகான சரீரம், நம்மளுடைய ஸ்தூல சரீரம் இருக்கு, இது பிண்டம், பிண்டம்னு சொல்லப்படுறது. புத்திரனை காட்டிலும் தன்னுடைய சரீரம் பிரியமா, பிண்டத்தை காட்டிலும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கே சசுராதிகள், அது பிரியம். இந்திரியேபியா பிரிய பிராணஹா, பிராணஹானா மனசு, அந்தஸ்கரணம். இந்திரியங்களை விட பிராணன், பிராணன்னு சொன்னா மனசை நீங்க வச்சுக்கணும். பிராணனை விட ஆத்மா ரொம்ப ரொம்ப பிரியம். ததேது பிரேயஸ்தித்ரா பிரேய புத்திரா பிரேயோ வித்தா பிரேயோன்யஸ்மாத் சர்வஸ்மாத் அந்தரதரம் எதயமாத்மா அப்படின்னு பிருஹதாரண்யக உபனிஷத்து இந்த இடத்துலதான் இதை சொல்லியிருக்கார் வாசிக்கார். இது வியாக்கியானம் கொஞ்சம் பண்றார். பிண்டா ஸ்தூல சரீரம், பிராணஹா அந்தஸ்கரணம். இங்க ஒரு கேள்வி வரும், நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்றீங்களே புத்திரனை காட்டிலும் தேகம் பிரியம், தேகத்தை விட இந்திரியம் பிரியம், அது எப்படி நிரூபணம் பண்றது அப்படின்னு கேட்டா சொல்றார். தேகாபேட்சையாச்ச இந்திரியானாம் பிரியத்துவம் சஸ்திர விருஷ்டியாதி தாராபாத்தே சக்ஷுராதீனாம் மீல நதர்சனா அனுபவ சித்தம். வேலை ஏதாவது விழுது அப்படின்னு சொன்னா டக்குன்னு கண்ணை மூடுறானா. எதுக்கா மூடுறது? ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி மூடுறது. நானா மூடல, வாஸ்தவத்துல இவன் தான் மூடுறான். ஏன் அப்படி மூடுறான்னு சொன்னா அதை காப்பாத்தின்னு விடணும். தேகத்து மேல விழுந்தா விழட்டும் பரவாயில்ல, ஆனா இந்திரியம் கெட்டு போயிடக்கூடாது, ஏன்னா அது இதை விட பெரிய பிரியமானது அப்படிங்கறதுனாலதான் கண்ணை முடிக்கிறானா. அதனால இந்த அனுபவத்தை வச்சு இதை நம்ம நிரூபணம் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா அந்யோன்யாத்தியாசா கிரச்சி கிரந்தி ரூபா அத்தியாசா. இவ்வளவு தூரம் சொன்னதுனாலே ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் பரஸ்பரம் அத்தியாசம் இருக்கிறதுனாலே இது அத்தியாசம் சொன்னா அங்க ரெண்டு அம்சம் இருந்தாகணும். சீதாச்சி கிரந்தி, இது ரெண்டையும் சேர்த்து ஒன்னா பண்ணி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வைக்கணும். அதுதான் அகங்காரங்கிறது. ஹிருதய கிரந்தி அப்படின்னு சொல்றது இப்படிலாம் இருக்கு. ஏகதரஸ்ய அத்தியாசாங்கீகாரே அந்நியதரஸ்ய அபான பிரசங்காத்து அத்தியஸ்தைவ பிரமே பான நியமாத் இமே ரங்கரகத்தே இது சமூகாரம்பரவத்து அவசியம் இதரேதர அத்தியாசா. இங்க பரஸ்பர அத்தியாசம் சொல்லுவானே, இந்த ஆத்மாவில தேகங்கள்லாம் அத்தியாசமாகி தெரிகிறது அப்படின்னு சொன்னா போருமே, இதுக்காக இந்த சைதன்யத்தையும் அதுல அத்தியாசம் பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும். இது தேவையில்லாத விஷயமா இருக்குன்னு அவருக்கு சொல்றார். இல்லே, ஏகதரஸ்ய அத்தியாசாங்கீகாரே, வெறும் சைதன்யத்துல இந்த அனாத்மா எல்லாம் அத்தியஸ்தம் அப்படின்னு வெறும் சொல்லிட்டா, அப்ப அந்நியதரஸ்ய அபான பிரசங்கா, எதுல அத்தியாசம் வந்ததோ அது மறையும், எது அத்தியாசம் ஆச்சோ அது தெரியும். அப்படித்தானே? சுக்தியில ரஜத்தை அத்தியாசம் பண்ணிட்டான்னா இப்ப ரஜதம் தெரியும், சுக்தி மறைஞ்சு விடும் அந்த அத்தியாசத்தினாலே. சுக்தி தெரியாம இருக்கும். இது தெரியும் காலத்துல சுக்தி தெரியக்கூடாது. சுக்தி தெரிஞ்சதுன்னு சொன்னா அப்புறம் இது தெரியாத போயிடும் அத்தியாசம். ஆக என்ன ஒரு நியமம்னு சொன்னா, அத்தியாசம் எதுல அத்தியாசம்னு சொன்னா எதுக்கு அத்தியாசமோ அதுதான் அந்த பிரகாசிக்கணும், அங்க பிரகாசிக்கணும். எதுல அத்தியாசமோ அது மறைஞ்சு போகும் அப்படின்னு ஒரு நியமம். இப்போ நீங்க சைத்தன்யத்தை அதிஷ்டானமா வச்சுட்டு அதுல அகங்காராதிகள் எல்லாத்துக்கும் அத்தியாசம் அப்படின்னு சொல்லிவிட்டாக்க சைத்தன்யம் சுத்தமா தெரியாது போயிடும், அகங்காராதிகள் தான் பாதிக்கிறதுன்னு ஆகிடும். ஆனா அது சரியில்லை. சைத்தன்யம் தெரியாமலே இந்த அகங்காரங்கள்லாம் பாதிக்கிறதுனா பாதிக்கவே முடியாது அது. ஏன்னா அது ஜடமா இருக்கிறதுனால சைத்தன்யத்தை மறைச்சு விடுத்தோன்னு சொன்னா இது பாதிக்காது. ஏன்னா சைத்தன்ய பிரகாசத்துலதான் இது பாதிச்சாகணும்.
பசபாசா சர்வமிதம் விபாதி. இப்ப அந்த சைத்தன்ய பாரணத்தை ஒரேடியா இல்லாத பண்ணிவிடுத்தோன்னு சொன்னா இதுவே தெரியாது போயிடும். ஆகையாலே அப்படி பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, இங்க தெரியுறது சைத்தன்யம் தெரியாம இங்க எந்த தியானம் தெரியுறது? எல்லாம் எதெல்லாம் தெரிஞ்சாலும் அங்க தெரியறதே சைத்தன்யம் சேர்ந்துதான் தெரியுறது. அதனால சைத்தன்யம் தெரியணும்னு சொன்னால் அத்தியஸ்தசைவ பிரமே பானமியமா, அந்த சைத்தன்யத்துக்கும் இதுகளோடு சேர்த்து ஒரு அத்தியாசத்தை சொல்லணும். சொன்னா அத்தியாசத்துல அது சேர்ந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது அதிஷ்டானமா இருந்து மறையறது. அதே சமயத்துல தேகாதிகள்ல அத்தியஸ்தமாக ஆகி தெரியவும் தெரியுது. இதுக்காக தான் அந்யோன்யாத்தியாசம், ரெண்டும் தெரிகிறது நமக்கு பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப அதுக்கு என்ன ஆச்சு, சைத்தன்யம் மற்றது எல்லாத்துக்கும் அத்தியாசம் வர்றதுக்கு அதிஷ்டானமா இருந்துட்டு மறையிறது வாஸ்தவம் தான். அதே சமயத்துல இதுவும் மற்ற எல்லாத்துலயும் அத்தியாசமாயி தெரியவும் தெரிகிறது, வித்தியாசமா தெரிகிறது. இனி ரங்கரஜத்தேன்னு ஒரு சமூகாலம்பரம் சமமா, அதாவது இது ரெண்டு கரெக்டா தப்பாங்கிறது சொல்லணும். ரங்கம்னா ஈயம்னு வச்சுங்கோ. அவ்வளவுதான, ஒரு ஈயம் அங்க இருக்கு, பக்கத்திலேயே ஒரு வெள்ளியும் இருக்கு, ரஜதமும் இருக்கு. இப்ப நான் இங்க என்ன இருக்கு சொன்னா ரங்கமும் ரஜதமும் அப்படின்னு சொல்லலாம். இத இமே ரங்க ரஜதேன்னு சொல்றான். இது கரெக்ட் தானே? இந்த வார்த்தையை கரெக்டா போடலாம், ஆனா தியானம் தப்பா கூட இருக்கலாம். எனக்கு இப்படி கூட தெரியலாம், அந்த ரங்கம் இருக்கே, ரங்கத்தை வெள்ளின்னு நினைச்சுண்டு நிஜமான வெள்ளிய ரங்கமாக நினைச்சுண்டு கூட நான் இமய ரங்கரஜத்தேன்னு சொல்லிவிடலாம். இமய ரங்கரஜத்தேன்னு சொல்றேன், ஆனா தப்பு. அது எப்படி தப்புன்னா தெரிஞ்சுண்டது தப்பு. ரங்கத்தை ரங்கமாகவும் ரஜதத்தை ரஜதமாகவும் தெரிஞ்சுண்டு இமய ரங்கரஜத்தேன்னு அதையே சொன்னா கரெக்ட். இதே தப்பா மாத்தி புரிச்சுட்டு அதே வார்த்தையை தான் சொல்றேன் அப்படி சொன்னா அது தப்புன்னு ஒரு வியவஸ்தை வேணும். இதுக்குதான் சமூகாலம்பன பிரமம்னு சொல்றது. இந்த சமூகாலம்பன பிரமத்துல பார்த்தீங்களானால் பரஸ்பர அத்தியாசம் வந்திருக்கு அப்படிங்கறத கவனிக்கலாம். எப்படின்னா அங்க ரஜதம் ஒண்ணு ரங்கம் ஒண்ணு, இது ரெண்டு தான் இருக்கு, மூணாவது ஒண்ணும் இல்லை. இந்த ரெண்டை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ரங்கத்துல ரஜதாத்தியாசம் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்குன்னு சொல்லணும். அதே ரஜதத்துல ரங்காத்தியாசம் வந்திருக்காங்க, அதுவும் வந்திருக்கு. இங்க வேற இன்னொன்னு இல்லை. இப்ப ரங்கமும் தெரியுது, ரஜதமும் தெரியுது, ஆனா மாத்தி தெரியுது. மாத்தி தெரியும் போது ரங்கத்துல ரஜதாத்தியாசம் வந்திருக்கு, அதே ரஜதத்துல ரங்காத்தியாசம் இருக்கு. இது அந்யோன்யாத்தியாசம் இல்லையா? இதுதான் அந்யோன்யாத்தியாசத்துக்கு உதாரணம். அதனால இதே போல மற்ற சாதாரண அத்தியாசங்கள்லயும் எந்த அம்சம் நமக்கு தெரியணும்னு இருக்கோ அந்த அதிஷ்டானத்துடைய அம்சத்துக்கு அத்தியாசம் பண்ணிவிடுறது. அந்த ஆரோக்கியத்துல பண்ணிட்டா அத்தியாசம்னு சொல்லிக்கணும். நாம பண்றது ஒண்ணும் இல்லை, அது தெரியறதுனால அந்த மாதிரி அதை உபபாதனம் பண்றோம். அதனால பரஸ்பர அத்தியாசம் தான் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தது சர்வ. இப்ப ஒரு சின்ன கேள்வி வரும், சைதன்யத்துக்கும் அதுல அத்தியாசம், அந்த அனாத்மாவுக்கும் சைத்தன்யத்துல அத்தியாசம், பரஸ்பரம் அத்தியாசம் சொன்னா அத்தியாசம் மிச்சம் இல்லையோ? அப்ப சைத்தன்யம் அப்படியே ஆயிடுமே, அதுவும் ஒரு மித்யாபூதமா ஆயிடுமே. எல்லாமே மித்யாதான்னு சொல்லிட்டா அதுதான் சூன்யவாதம், அது விடுமேன்னு கேட்கலாம். சொல்றா இல்லே, சர்வ பாதாவதிபூத சைதன்ய பரிசேஷேண சூன்யவாதாபத்தி. சூன்யவாதாபத்தி இங்க வராது, ஏன்னா பாக்கி இருக்கு. எல்லாம் காலே ஒண்ணுமே பாக்கி இல்லை அப்படின்னு சொன்னா சூன்யவாதம். அந்த சைத்தன்யமும் பொய்யானது, சைத்தன்யமும் பொய், அதுல ஆரோபித்தம் அதுவும் பொய். இது போல சைத்தன்யமும் பாதித்தமாகும், மற்றது அனாத்மாவும் பாதித்தமாகிடும், ரெண்டுமே பாதித்தமாகிடும் சொல்லிவிட்டேன். அப்பதான் சூன்யவாதாபத்தி வரும். நான் அப்படி சொல்லல. அனாத்மாவுக்கு பாதம் வந்ததுக்கு அப்புறமும் சைத்தன்யம் அப்படியே அவதியாக நிற்கும். அவதினா பாதம் ஆனதுக்கு அப்புறம் எது மிஞ்சறதோ சேஷம், அதுதான் அவதி. இந்த இடத்துல பாதாவதின்னு சொல்றது. சர்வ பாதாவதித்வா, எல்லாம் பாதிக்கிறதுக்கு அப்புறமும் என்ன இருக்குன்னா நான் அப்படின்னு சைத்தன்யம் பாக்கி இருக்கு. நான் சொல்லக்கூடாது, நான் கூட போயிடும், ஆனா சைத்தன்யம் பாக்கி இருக்கும். அதனால இங்க சூன்யவாதாபத்தி கிடையாது. சத்யாமிருத சம்பேதாவபாசத்வாத் அத்தியாசஸ்ய.
அதனாலதான் சூன்யவாதத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் மிச்சாவிலேயே மிச்சாவுக்கு அத்தியாசம் விடுறான். இது எப்படி இல்லை, இது அதிஷ்டானம் சத்தியமாக இருக்கணும். சத்தியாமிருத்தையே நிசுமீகரிக்க நீ பாஷ்யம். அதனாலே ஒரு நகம் ஒரு பொய் ரெண்டும் கலந்து தெரிஞ்சதுன்னா அதுதான் அத்தியாசம்னு பேரு. நிச்சயமா அத்தியாசத்துல ஒரு அம்சம் ஏதாவது சத்தியமா இருக்கணும். தஸ்மாத் பூர்வபூர்வ அத்தியாச மூலஹா ஏவ அயம் உத்தரோத்தரஹ அகங்காராத்தியாசா பீஜாங்குரவத்து அநாதிகி. இந்த அகங்காராத்தியாசம் இருக்கே, இது கூட பிரவாகானாதின்னு சொல்றோம். பிரவாகானாதினா என்ன, ஸ்வரூபானாதினா என்னன்னு சொன்னா, எதுக்கு உற்பத்தியே கிடையாதோ அது ஸ்வரூபானாதி. அஜ்ஞானத்துக்கு உற்பத்தி உண்டான கிடையவே கிடையாது. அதனால அது ஸ்வரூபத்தா அனாதி. உற்பத்தி உண்டு, ஆனா இதுதான் அந்த முதல்ல உண்டானது அப்படிங்கிறது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, பிரளயத்துக்கு அப்புறம் சிருஷ்டி பண்ணினார் அகங்காரத்தை சுவாமி. சிருஷ்டி பண்ணினத்துக்கு அப்புறம் இவன் அகம்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இது ஜீவாத்மா. அப்படின்னா இந்த அகம்னு சொல்லக்கூடிய பழக்கம் இதுதான் இவனுக்கு முதல்ல வந்திருக்கா, முதல்ல வந்திருக்கா, இதுக்கு முன்னாடியே உண்டா அப்படின்னு கேட்டா முன்னாடியே உண்டு. இந்த அகம்னு சொல்ற பழக்கம் பூர்வ கல்பத்திலே உண்டு. இது புது சிருஷ்டினா இது இந்த கல்பத்துல புது சிருஷ்டி. ஆனா இதுக்கு முன்னாடி கல்பானாம் அனந்தத்வா எஸ் கல்பா ச கல்ப பூர்வகான்னு சொல்லுவா. எந்த கல்பமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு கல்பம் இருக்கும், அது அனாதி. இப்படி இப்பேற்பட்ட அனாதி பிரவாகம். அப்ப அந்த விதத்துல பார்த்தா இந்த அகங்காராத்தியாசம் வரத்துக்கு இதுக்கு முன்னாடியே அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கு. அந்த அகங்காராத்தியாச சமஸ்காரம் இருக்கிறதுனாலதான் அகங்கிற இந்த அத்தியாசம் வந்ததுன்னு சொல்லணும். அப்ப என்னாச்சு, இத நடுப்ப அனாதின்னு சொல்லணும். இது பிரவாகானாதின்னு சொல்றது. பிரவாகானாதிக்கு திருஷ்டாந்தம் பீஜாங்குரவத்து அனாதிகி. பீஜம் அங்குரம். இந்த ஒரு விருட்சத்தை நாம பாக்குறோம்னு சொன்னா, அந்த விருட்சம் ஒரு விதை பீஜத்திலிருந்து வந்திருக்கு. அந்த பீஜம் இங்கிருந்து வந்தது, பீஜம் விருட்சத்திலிருந்து தான் வந்தது. அந்த விருட்சம் அதுவும் ஒரு பீஜத்திலிருந்து வந்தது, அந்த பீஜம் அதுவும் ஒரு விருட்சத்திலேயும் வந்தது. ஆனா வேற வேற விருட்சம், இதுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த விருட்சத்திலேயும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டே போனோம். இதை நிறுத்தவே முடியாது. எங்க போய் நிக்கிறதுக்கே வழி இல்லை. இதுதான் பீஜாங்குரவத் அனாதிகின்னு சொல்றது. இந்த பரம்பரை ஓடிட்டு இருக்கு. அந்த விருட்சத்திலேருந்து பீஜம் வருதும், அந்த பீஜத்திலேருந்து மறுபடியும் விருட்சம் வருதும், இப்படியாக இந்த பரம்பரை சந்ததி ஓடிட்டே இருக்கு, வம்ச பரம்பரை. அதனாலே அது பிரவாகானாதின்னு சொல்றது. ஆனா இந்த ஸ்வரூபானாதி இருக்கு, அதுல இந்த மாதிரி பிரவாகம் கிடையாது. அது ஒரே வஸ்து, உற்பத்தி விநாசம் இல்லாம விநாசம் வரலாம் கடைசியில, உற்பத்தி இல்லாம அனாதியா இருந்துருக்கும். அவித்யாத்யாச ஏக ஏவ அநாதிஹி. இந்த அவித்யை இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு உற்பத்தி கிடையாது. அதனால ஒரே அத்தியாசம் தான், எப்பவும் இதேதான் இருக்கும். கடைசியில தத்துவ ஞானம் வந்தா நிவர்த்தி ஆயிடும். இங்க அவித்யாத்தியாசத்தை அனாதின்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி. அத்தியாசத்தை அனாதிக்கு ஸ்மிருதிரூபா பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா அத்தியாசா இது வததா பாஷ்யக்காரேன ஸ்மிருதிரூபத்வேன சம்ஸ்காரஜன்யத்வமுக்தம் விருத்தியே இது சேத். அவித்யாத்தியாசத்தை அனாதின்னு சொன்னேன், மத்த அத்தியாசத்தை பீஜாங்குரவது அனாதின்னு சொன்னேன். எப்படியோ அனாதின்னு சொல்லிவிட்டே. அனாதி எப்படின்னு சொன்னா அது ஜன்யமா இருக்க முடியாது இல்லையா. எதுக்கு ஆதி இல்லையோ அதுக்கு காரணம் இருக்க முடியாது. எதுக்கு ஆதி உண்டோ அதுக்குதான் காரணம். அதுதான் காரணத்திலிருந்து உண்டாகும்னு சொல்லணும். இப்ப இந்த அத்தியாசத்தை அனாதின்னு சொல்லிவிட்டால் இதுக்கு எந்த காரணமும் இருக்க முடியாது. ஆனால் ஸ்மிருதிரூப பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா அப்படிங்கிற வாக்கியத்துல பாஷ்யக்காரால் அத்தியாசத்துக்கே காரணம் சொல்றார். அதாவது சம்ஸ்காரத்திலிருந்து அத்தியாசம் உண்டாகிறதுன்னு சொல்றார். அத்தியாசம் உண்டாகிறதுன்னு ஒரு இடத்துல சொல்றார், அத்தியாசம் அனாதின்னு இன்னொரு இடத்துல சொல்றார். இது எப்படி சரியா வரும்? அனாதின்னு சொன்னா உண்டாகலே அப்படின்னு அர்த்தம். அப்பதான் அது அனாதியா இருக்குன்னு சொல்ல முடியும். உண்டாகவும் உண்டாகிறது அனாதியாவும் இருக்குன்னா இது என்ன சமாச்சாரம், இது எப்படி வரும்னு கேள்வி.
அப்போ நமக்கு சந்தேகம் வரும், எங்க அவர் அத்தியாசத்தை உண்டாகிறது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லலையே, ஸ்மிருதி ரூப பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு, இங்க உற்பத்தியை பத்தி ஒன்றும் பேசலையேன்னு கேட்போம். அதுக்கு சொல்றார், ஸ்மிருதி ரூபத்வேன சம்ஸ்காரஜன்யத்துவ முக்தம். அத்தியாசத்துக்கு ஸ்மிருதி ரூபகான்னு விசேஷனம் கொடுத்தார். இந்த ஸ்மிருதி ரூபகாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, இது ஸ்மிருதியா ஸ்மரணமாக்கம் இந்த அத்தியாசம்னு அர்த்தம் இல்லை. ஸ்மிருதேகே ரூபம் இவ ரூபம் அச்சேத்து ஸ்மிருதி ரூபா. ஸ்மிருதி எப்படி இருக்குமோ அதை போல இது இருக்குன்னு சொன்னா, ஸ்மிருதிக்கு எப்படி சம்ஸ்காரஜன்யத்துவம் உண்டோ அதே மாதிரி அத்தியாசத்துக்கும் சம்ஸ்காரஜன்யத்துவம் உண்டு. ஸ்மிருதி எப்படி ஏற்கனவே அனுபவிச்ச விஷயத்துல சம்ஸ்காரம் இருந்தா அப்புறமா ஞாபகம் வரும், ஸ்மரணம் வரும். ஸ்மரணத்துக்கு சம்ஸ்காரம் காரணம். சம்ஸ்காரம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா ஞாபகமே வராது அனுபவிச்சது விஷயம். அதனாலே சம்ஸ்காரஜன்யத்துவம் ஸ்மிருதிக்கு லட்சணம். சம்ஸ்கார மாத்திரஜன்யம் ஞானம் ஸ்மிருதின்னு சொல்லுவார். அந்த ஸ்மிருதியில எப்படி சம்ஸ்காரஜன்யத்துவம் உண்டோ அதே மாதிரி அத்தியாசத்துக்கு சம்ஸ்காரஜன்யத்துவம் உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல இவன் பாம்பை பார்த்து அந்த சம்ஸ்காரமுடையவனாக இருந்தால்தான், வழியில ரஜ்ஜு கிடக்கிறத பார்த்து இவனுக்கு பாம்பு அப்படின்னு பிரம வர முடியும். அதனால அத்தியாசம் வரணும்னு சொன்னா அவனுக்கு ஏற்கனவே சம்ஸ்காரம் இருக்கிறபடி அதுக்கு தகுந்தா போலதான் அத்தியாசம் வரணும். ஆக சம்ஸ்காரம் அவனுக்கு அந்த அத்தியாசத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்பனா சம்ஸ்காரம் காரணம்னா அத்தியாசம் அதனுடைய காரியம். அப்ப எப்படி அது அத்தியாசத்தை போய் அனாதி அப்படின்னு சொல்றாரு, அனாதின்னு சொல்லிட்டு சம்ஸ்காரஜன்யம்னு சொன்னா அது சரியா இல்லையேன்னு கேள்வி, விரோதம் வருதேன்னு கேட்டார். பதில் என்ன சொல்றார், காரியாத்தியாச அபிப்பிராயத்வா பிரிச்சு புரிஞ்சுக்கணும். அவித்யாத்தியாசத்துக்கு காரணத்தை அவர் சொல்லல, ஸ்மிருதி ரூப பரத்திர பூர்வ திருஷ்டாவபாசான்னு அந்த லட்சணம் சொன்னதே காரிய அத்தியாசம் இருக்கே அதுக்கு உண்டான லட்சணம் தான். அவித்யாத்தியாசத்தை இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். காரியாத்தியாசத்துல சம்ஸ்காரம் வேணுமா வேண்டாமா, சம்ஸ்கார ஜன்யத்துவம் உண்டோ இல்லையோ. அதனாலதான் காரியாத்தியாசத்தை நாம அனாதி நைசர்கிகம்னு சொல்லும் போது பிரவாகானாதின்னு தான் சொல்றோம், ஸ்வரூப அனாதி கிடையாது. ஏன்னா அது உற்பத்தி உண்டு. இந்த பீஜம் விரக்ஷம் திருஷ்டாந்தம் கொடுத்தாரு, அந்த பீஜத்துக்கு உற்பத்தி உண்டு, விரக்ஷத்துக்கு உற்பத்தி உண்டு, அதுல இருந்து மறுபடியும் பீஜத்துக்கு உற்பத்தி உண்டு. உற்பத்தி இருந்தாலும் அந்த பரம்பரை வந்துட்டே இருக்கு, அவிச்சின்னமா வந்துட்டு இருக்கு. இதை வச்சுதான் அந்த பிரவாகானாதின்னு சொல்றோம். ஆக அது உற்பத்திக்கு விரோதம் இல்லை, பிரத்யேகம் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஜமும் ஒவ்வொரு விரக்ஷமும் உற்பத்தி உடையதுதான், அதுல சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த காரியாத்தியாசம் இருக்கு, இத பரம்பரையா அனாதியா சொல்லிடுறது, அதுக்கு உற்பத்திக்கும் இதுக்கும் விரோதம் இல்லை, காரணத்திலிருந்து அது வரலாம். அதனாலே சரியா போச்சு. காரியாத்தியாச அபிப்பிராயத்வா பரத்திர பராவபாசா ஏதாவன் மாத்திரஸ்தைவ உபயானுகூத லட்சணத்வா. அது இது என்ன ஆகும், ஒருத்தன் கேட்பான், நீங்க காரியாத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்றா பொதுவா அத்தியாசத்துக்கு சொல்றா? பிரதிரூப பரத்திர பூர்வ திருஷ்டாவபாசா அத்தியாசகான்னு கேட்கணும். ஏற்கனவே அத்தியாசம் சொன்னதால் அப்படின்னா என்ன, இது அத்தியாச சாமானிய லட்சணம் சொல்ல வேண்டாமோ? அத்தியாச சாமானியத்துக்கு லட்சணம் சொல்றேன்னு ஆரம்பிச்சா அதுல அத்தியாச விசேஷமான காரியாத்தியாசத்துக்கு மாத்திரம் இந்த லட்சணம் சொன்ன மாதிரி ஆயிடுமே. அப்ப பொதுவா அத்தியாசத்துக்கு என்ன லட்சணங்கிற அந்த ஜிக்யாசைக்கு பதில் இல்லாத போகுமேன்னு கேள்வி வரும். அப்படி சொன்னா சரி, வித்தியாசம் கஷ்டப்படாத, இதுக்குள்ளேயே அந்த அத்தியாசத்துக்கு அத்தியாச சாமானிய லட்சணமும் கிடைச்சி போகும். ஸ்மிருதி ரூப பரத்திர பூர்வ திருஷ்டாவபாசா இருக்கு இல்லையா, அந்த ஸ்மிருதி திருஷ்டா ஸ்மிருதி ரூபா பூர்வ திருஷ்டங்கிற இந்த ரெண்டையும் எடுத்துட்டு பரத்திராவபாசா பரத்திர பராவபாசான்னு மாத்திரம் சொன்னோம்னா இது அத்தியாச சாமானிய லட்சணம். ஸ்மிருதி ரூபா பூர்வ திருஷ்ட அப்படிங்கிற இந்த ரெண்டையும் சேர்த்து லட்சணம் சொன்னா அது காரியாத்தியாசத்துக்கு லட்சணம், அப்படி வச்சுப்போம். அதனால பரத்திர பராவபாசாங்கிறதுல சம்ஸ்கார ஜன்யத்துவம் ஒண்ணும் போடல, வேற இன்னொன்னு வேற இன்னொன்னா தெரியுது, வேற மாதிரியா தெரியுது. அப்படி தெரிஞ்சதுன்னா அது அத்தியாசம், அது சாதி அனாதி எல்லாத்துக்கும் பொருந்தும். பரத்திர பராவபாசா ஏதாவன் மாத்திர செய்வ உபயானுகத லட்சணத்வா. உபயம்னா காரியாத்தியாசம் காரணாத்தியாசம், இது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அத்தியாச லட்சணம் இதுதான். யத்வா யத்வா சத்தியாமிருத்தேன்னு சுனீகிருத்தியன்னு ஆரம்பிக்கிறது. அதுல இது என்ன பண்றான்னா, ஒன்னு சித்தாந்த லட்சணம், ஒன்னு பூர்வபக்ஷ லட்சணம்னு வச்சுடுவோம். சத்தியாமிருத்தே மிதுனீகிருத்திய அப்படின்னு பாண்டே பாஷ்யத்துல இருக்கு.
அது முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் பரத்திர ஸ்மிருதிரூப பரத்திர பூர்வகிஷ்டாபாசகான்னு இருக்கு. இதுல நாம சத்தியாந்திரிகை நிசுமை கிருத்தியங்கிற அந்த லட்சணத்தை வச்சுன்னு பார்ப்போம். இது அத்தியாச சாமானிய லட்சணம். காரியாத்தியாசம் காரணாத்தியாசம் ரெண்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய லட்சணமாக இதை வச்சுக்கலாம். ஒன்னும் சிரமமே இருக்காது சொல்ற. எத்வா சத்தியாந்திரிகை நிசுமை கிருத்திய இது பாஷ்யவச்சனாத் சத்திய மித்யா வஸ்து சம்பேதாவபாசः அத்தியாசः இत्येव சித்தாந்தலட்சணம். தேன காரணாத்தியாசேபி ந லக்ஷண அவ்யாப்திः. காரியாத்தியாசஸ்ய பிரவாகரூபேண பீஜாங்குரவத்து அனாதித்வாபிதானான் ந கோபி தோஷா. காரியாத்தியாசத்துல ஒவ்வொரு அத்தியாசமும் காரியம் தான். ஆனா அதனுடைய பிரவாகம் எங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாத அனாதியா இருந்துருக்கு. அதனால அத பிரவாகானாதின்னு சொல்லிக்கிறது. அதனால ஒரு தோஷமும் இல்லையே, சௌக்கியமா இருக்கு. இதோட வச்சுப்போம்.